ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச கஜு கறி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. கஜு கறி செய்கிறதுக்காக 200 கிராம் காஞ்ச கஜு எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டில் வர கஜு தான் நான் எடுத்திருக்கேன். கஜு மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கஜு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயமும் 3 உள்ளிப்பழையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையுமே நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த கேனில் வர தேங்காய் பால் தான் சேர்த்து செய்து கொள்ள போகிறேன். இது 400 மில்லிலிட்டர். எனக்கு தண்ணி பால் தேவை. அதுக்காக நான் இதில் 200 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இல்லாட்டி இந்த கோப்பையில் பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பாலை நான் கரைச்சி எடுத்து கொள்ள போகிறேன். இது இளம் சூடான தண்ணி. இந்த பால் கரையிறதுக்கு லேசாக இருக்கும். இதை போல கரைச்சி எடுத்து கொள்ளுங்க. அரை மணித்தியாலத்தில் கஜு நல்லா ஊறிட்டுது. நீங்கள் கையால் இப்படி அமர்த்தும் போது கஜு 2ஆக பிரிப்படும். நல்லா ஊறி இருக்கிறதால இது லேசாகவே கலண்டு கொண்டு வந்துடும். இதை போல் எல்லா கஜுவையும் பிரிச்செடுத்து கொள்ளுங்க. இதை போல் எல்லா கஜுவையும் பிரித்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு சட்டியில் இந்த கஜுவை போட்டுக்கொள்ளுங்க. இதோட நான் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் உள்ளியையும் சேர்த்து கொள்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கொள்கிறேன். ஒரு துண்டு கருவாப்பட்டை, அரை டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்றளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. இதோட நான் கரைச்சி வச்சிருக்க தண்ணி பாலை சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட கையால் ஒரு தரம் கலந்து விட்டு கொள்ளுங்க. இனி இதை அடுப்பில் வச்சு கறி செய்து கொள்ளுவோம். அடுப்பை மீடியம் தீயில் வச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. இதில் இருக்க தண்ணி பால் நல்லா கொதித்து வத்தோனும் இடைக்கிட கிளறி விட்டு கொள்ளுங்க. இது இப்படி கொதிக்கும் போது நான் இதில் 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து கொள்கிறேன். நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்தீங்கன்னா ஊற வச்சு அவிச்சு சேர்த்து கொள்ளுங்க. பச்சை பட்டாணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போடாமல் கூட செய்து கொள்ளலாம். பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கு பிறகு இதை கொஞ்சம் கலந்து விட்டு கொள்ளுங்க. இதில் கேரட் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். அதுவுமே நல்லா இருக்கும். இனி இதை மூடி விடுவோம். இதில் இருக்கிற பால் நல்லா வத்தட்டும். இதில் சேர்த்த பால் நல்லா வத்திட்டுது. இந்த அளவுக்கு வத்தினாலே போதும். இதை ஒரு தரம் கலந்து விட்டுட்டு கட்டிப்பால் சேர்த்து கொள்ளுவோம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தது போக மீதி இருக்கிற பால் தான் இது. நான் இதை சேர்த்து கொள்ள போகிறேன். உடன் தேங்காய் சேர்க்க போறீங்கன்னா ஒரு தேங்காயின் தண்ணி பாலும் கட்டிப்பாலும் எடுத்து சேர்த்து கொள்ளுங்க. சரியாக இருக்கும். கொஞ்சமாக டின்ன கழுவி அதையும் இதோடு நான் சேர்த்து கொள்கிறேன். கட்டிப்பால் சேர்த்ததுக்கு பிறகு இதை மூடியால் மூட தேவையில்லை. இடைக்கிட கரண்டியால் கலந்து விட்டு கொண்டே இருங்கோ. இந்த கஜு கறி இலங்கையில் பச்சை கஜு எடுத்து தான் செய்வாங்க. ஆனால் எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் பச்சை கஜு கிடைக்காது. அந்த நேரத்தில் இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். நான் நிறைய தடவை செய்து பார்த்துருக்கேன். இது நல்லா வந்திருக்கு. பச்சை கஜுவில் செய்தால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கான ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோ கீழே எழுதுங்க.
நான் இதில் ரம்பையும் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளல, என்னட்ட இல்லைன்றதால நான் சேர்த்து கொள்ளல. உங்கள்கிட்ட இருந்துச்சுண்டா 2 துண்டு ரம்பை இலையும் 2 பச்சை மிளகாயை நடுவால கீரியும் சேர்த்து கொள்ளுங்க, நல்லா இருக்கும். இந்த கஜு கறி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ரெஸ்டாரண்ட்டில், பர்த்டே இல்லாட்டிக்கு ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனில் இது ஒரு டிஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்ருப்பீங்க, பிடிச்சிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இலகுவாக செய்திடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்கக்குள்ளேயே நல்ல வாசமாக இருக்கும். கஜு எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் இந்த கறியும் பிடிக்கும். கட்டாயமாக ஒரு தடவையாச்சும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னோட கஜு கறி நல்ல திக்காக வந்துட்டுது. இது சரியான பதம். இதை ஒரு தரம் கிளறி விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளுவோம். இந்த கறி ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். செய்து பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. Thank you.